எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடாவுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், நறுக்குன மல்லி இலை, நறுக்கிய கருவேப்பிலை, இடித்து வச்சிருக்க இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்திலேயே தண்ணி விடும். இது கூட நல்லா சூடாக இருக்க எண்ணெயை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இது கூட நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா மொறுமொறுன்னு இருக்காது, போண்டா மாதிரி ஆயிரும். அதாங்க நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.